சரி அரசே, நான் சொல்வதை கவனியும். ஒரு காலத்தில் விஜயதத்தன் என்று ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் மயானத்தில் பிணங்களுக்கு ஈம சடங்குகள் செய்பவன். அவன் தன் மனைவி மோகினியுடன் மயானத்தில் அருகில் இருக்கும் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தான். மோகினி மிகவும் கருணை உள்ளம் படைத்தவள். கணவனும் மனைவியும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள் சுவாமி? உறங்கச் செல்லுங்கள், காலையில் சீக்கிரம் எழ வேண்டும். மோகினி, நமக்கு திருமணம் நடைபெற்று 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை குழந்தை பாக்கியமே இல்லை. அது நம் தலையெழுத்து. இறைவன்தான் மனமிறங்க வேண்டும். நீ சென்று உறங்கு. மோகினி, நான் மதிய உணவிற்கு திரும்பி வருகிறேன். யார் அது? ஓ, யார் நீங்கள்? மயங்கி விட்டாரே. மோகினி, இவர் யார்? சுவாமி, இவர் யார் என்று எனக்கு தெரியாது. அவர் எதையும் கூறாமல் திடீரென்று மயங்கி விட்டார். நான் தான் அவரை உள்ளே அழைத்து வந்து படுக்க வைத்தேன். அவருக்கு இன்னும் மயக்கம் தெரியவில்லை. நல்ல காரியம் செய்தாய் மோகினி. அவருக்கு நினைவு திரும்பியதும் அவருக்கு பருக பால் கொடுத்து விட்டு அவருடைய விலாசத்தை தெரிந்து கொள் மோகினி. எனக்கு உணவு கொடு, நான் திரும்பி போக வேண்டும். யார் நீங்கள்? உங்களுக்கு எப்படி காயம் ஏற்பட்டது? நான் இந்த நாட்டின் ராஜாவான வீரேந்திரனின் மகன் இளவரசன் மனு. நான் இந்த காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக வந்தேன். என் குதிரையிலிருந்து நான் தவறி விழுந்ததால் தலையில் அடிபட்டு விட்டது. எனக்கு உதவி தேவைப்பட்டதால் நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன். பின்னர் மயங்கி விழுந்து விட்டதால் இப்பொழுது இங்கு இருக்கிறேன். நீங்கள் இந்த நாட்டின் இளவரசனா? ஆமாம். அதற்கே நீங்கள் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? அதற்கு காரணம் இருக்கிறது. நாங்கள் தீண்டத்தகாதவர்கள். மன்னித்து விடுங்கள் இளவரசி. நான் உங்களுக்கு பால் அருந்து கொடுத்து விட்டேன். இனி எங்களுக்கு மரண தண்டனை தான். ஏன் அப்படி? அதுதான் கூறினேனே, நாங்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று. கீழ்ச்சாதியை விடவும் கீழ்த்தரமானவர்கள். இந்த ஊரில் இருக்கும் அனைவரும் எங்களை கண்டாலே ஒதுங்கி செல்வார்கள். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்னை காப்பாற்றியவர். உங்களுக்கு விருப்பமானதை கேளுங்கள், நான் அதை நிறைவேற்றுகிறேன். இளவரசே, நான் அந்த காளி கோவிலுக்குள் போவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும். எனக்கு குழந்தை இல்லை. அந்த காளி தேவியின் அருள் எனக்கு வேண்டும். இளவரசருக்கு நன்றாக தெரியும் தீண்டத்தகாதவர்களுக்கு கோயிலுக்குள் அனுமதி இல்லை என்று. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அது நிச்சயம் நடக்கும். வரும் பௌர்ணமி அன்று என்னுடைய பிறந்தநாள் வருகிறது. நீங்கள் கோவிலுக்கு வாருங்கள், நானே உங்களை உள்ளே அழைத்துச் செல்கிறேன். பின்பு இளவரசர் அரண்மனைக்கு சென்று விட்டார். விஜயதத்தன் மாலையில் வீட்டிற்கு வந்தான். என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் மோகினி? சுவாமி, இங்கு நம் வீட்டிற்கு ஒருவர் வந்திருந்தாரே. அவள் நடந்ததை பற்றி சொல்லி முடித்தாள். அட கடவுளே, இவை அனைத்தும் நம் தலையெழுத்து. நாம் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். சுவாமி, எனக்கு கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதி கொடுங்கள். நீ கோவிலுக்கு போவதில் எனக்கு விருப்பமில்லை மோகினி. ஆனால் நான் உன்னை தடுக்க விரும்பவில்லை. உன் விருப்பப்படியே நீ சென்று வரலாம். இளவரசன் கோயிலுக்கு அருகில் மோகினிக்காக காத்துக் கொண்டிருந்தான். இளவரசே, எனக்கு பயமாக இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு உதவத்தான் இங்கு இருக்கிறேன். வாருங்கள். மோகினி கோவிலுக்குள் ஓர் அடி எடுத்து வைத்தவுடன், நில்லுங்கள், உங்களுக்கு என்ன தைரியம்? யார் உங்களுக்கு அனுமதி வழங்கியது? இங்கே பாருங்கள் ஐயா, நான் தான் இவர்களுக்கு அனுமதி அளித்தேன். இவர் உள்ளே சென்று வழிபடட்டும். இளவரசே, கோயிலுக்குள் வருவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அரசர் அனுமதி கொடுத்தால் அனுமதிப்பீர்களா? நான் சென்று அவரிடம் அனுமதி வாங்குகிறேன். இளவரசன் தன் தந்தையிடம் விவாதம் செய்தான். ஆனால் அரசரோ மோகினிக்கு அனுமதி வழங்க மறுத்துவிட்டார். இளவரசர் மறுபடியும் மோகினியுடன் கோவிலுக்குள் செல்ல முயற்சித்தான். அதை அறிந்த அரசர் மிகவும் கோபப்பட்டார். மறுநாள் காலை இளவரசர் அரண்மனையில் இருந்து வெளியேற்றப்பட்டார்.
சுவாமி இளவரசர் வந்திருக்கிறார் பாருங்கள். இளவரசே, என்ன ஆயிற்று? நேற்று மாலை நடந்த அனைத்து சம்பவங்களையும் விஜய் தத்தனிடம் கூறினார். அடக்கடவுளே, இவை அனைத்தும் என்னால் தான் நடந்தது. தங்களுக்கு தான் எத்தனை சிரமம். இல்லை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் புறப்படுகிறேன். சுவாமி, நாமும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம். நம்மால் தான் இளவரசர் சந்தோஷமான வாழ்க்கையை இழந்து விட்டார். நாம் சென்று விடுவோம். அந்த தம்பதியர் இந்த இடத்தை விட்டு பக்கத்தில் இருந்த காட்டிற்கு குடிபெயர்ந்தனர். அதே காட்டில் ஒரு முனிவரும் வாழ்ந்து வந்தார். அன்பானவர்களே, நீங்கள் இருவரும் இந்த காட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மகா முனிவரே, எங்களை ஆசீர்வதியுங்கள். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக நான் ஒரு தவம் செய்கிறேன். அதற்கு பின் மோகினி தாய்மை அடைந்தாள். நாட்கள் நகர்ந்தன, மாதங்களும் கடந்தன. சுவாமி, இங்கே பாருங்கள். நம் குழந்தை எத்தனை துணிச்சல்காரனாக இருக்கிறான். 10 வருடங்கள் கடந்து விட்டன. நம் குழந்தை மிகவும் நன்றாக வளர்ந்து விட்டான். அவர்கள் மூவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அந்த சிறுவன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான். என் குழந்தையை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன்? இது நம் தலைவிதி. இந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். விஜய் தத்தன் இறந்த குழந்தையை எரிக்க முயற்சி செய்யும் போது முனிவர் அங்கு வந்தார். குழந்தைகளே, இறந்தது யார்? மகா முனிவரே, உங்கள் தவத்தின் பலனால் எங்களுக்கு பிறந்த இந்த மகன்தான் இப்பொழுது அநியாயமாக இறந்து விட்டான். வருத்தமாயிருக்கிறது. நீங்கள் விரும்பினால் உங்கள் மகனை நான் உயிர்ப்பிக்க முடியும். உண்மையாகவா? எப்படி? எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது. ஆனால் நான் நீண்ட காலம் உயிர் வாழ விரும்புகிறேன். நான் என்னுடைய வயதான உடலை விட்டு என்னுடைய ஆத்மாவை உங்கள் மகனின் உடலில் செலுத்துகிறேன். உங்கள் மகனும் உயிர் பிழைப்பான். எனக்கும் புது உடல் கிடைத்துவிடும். நாங்கள் இதை ஒப்புக்கொள்கிறோம். அந்த முனிவர் கண்களை மூடிக்கொண்டு ஒரு மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். சில மணி நேரத்திற்கு பின் அவருடைய ஆத்மா அவர் உடலை விட்டு வெளியேறி இறந்த அந்த குழந்தையின் உடலுக்குள் சென்றது. பின்னர் அந்த சிறுவன் தூக்கத்தில் இருந்து எழுந்தது போல் உயிருடன் எழுந்தான். அந்த முனிவரின் பிணம் எரிக்கப்பட்டு அந்த உடலுக்கான கடைசி காரியங்களும் அனைத்தும் செய்யப்பட்டது. பின்னர் விஜய் தத்தனும் மோகினியும் அவர்கள் குழந்தையுடன் வீட்டிற்கு திரும்பினர். சரி விக்ரம், அந்த முனிவர் தன் ஆத்துமாவை இடம் மாற்றும் போது ஏன் வருத்தமாக காணப்பட்டார்? சொல் பார்க்கலாம். இது மிக சுலபம் வேதாளமே. தனக்கு எத்தனை நாட்களாக உதவியாக இருந்த உடலை விட்டு செல்கின்றோமே என்று அந்த முனிவர் வருத்தப்பட்டிருப்பார். 100 வருடம் வாழ்ந்தவராயிற்றே. சரியாக சொன்னாய். நான் கிளம்புகிறேன்.